எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த விழா நடந்ததுலேருந்து தொடர்ந்ததுலேருந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, அந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாழை படத்தை நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே, முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம். நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட காட்டுவோம், முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டுவோம், நண்பர்கள்ட்ட காட்டுவோம். அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவோ பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற என் மேலே நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியா இருந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி. நான் நினைச்சதை விட என்னோட இண்டஸ்ட்ரியோட சக இயக்குநர்களும் சக நடிகர்களும் என்னோட திரையுலகம் இந்த படத்தை கொண்டாடிய விதம் பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு. இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தமிழ் சினிமா எவ்வளவு நம்புது, அவனோட கதையை, அவனோட வேல்யூவை, அவனோட வாழ்க்கையை, அவனோட நிஜத்தை எவ்வளவு நம்புது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க. நிச்சயமா அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார் ரொம்ப சாதாரணமா ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷன்ல பேசிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்டின் நரன்ட்டையும் சும்மா பேசிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு லைன் இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அதை இப்போ பண்ணலாம்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சதுதான். வேற எதுவுமே கேட்கல. மாரி செல்வராஜ் படம் பண்றாரு அப்படின்னு கூப்பிட்டாங்க. அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க முழு சப்போர்ட். இன்னைக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம ஒரு பலமா என் கூடவே இருக்கிறது இருக்குல்ல, முழுசா ஒரு படைப்பாளியை நம்புறது இருக்குல்ல, எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமா சொல்லணும்னா வாழை இவ்வளவு நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண 4 ப்ரொடியூசர்ஸ். அது பரியல் மூலமாக ரஞ்சித் அண்ணா சுதந்திரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்ணன்ல தானு சார் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், மாமன்னன்ல எல்லாமே என்னோட படமாவே வர்றதுக்கு காரணம் என்னோட தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் தான். அதுக்கப்புறம் வாழை, இதுக்கு ஒரு இதான். இந்த 4 படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜ்ங்க ஒருத்தன் தங்கு தடையில்லாம மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மெயின் ரீசன் நான் என்னை சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோட மொத்த டீமும் தான். அத்தனை என்னோட 4 ப்ரொடியூசருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமான 4 பேருக்கும் நான் படம் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்து. அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் நம்புறாங்க என்னைய. நிச்சயமா அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பேன்னு நம்புறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் சொல்லி ஆகணும். மறுபடியும் எல்லா என்ட்ரியும் சொல்லிட்டே இருக்கா, என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரியலன்ட்டு. எப்படி சொல்றது மாஸ்டர்? கரெக்டா உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னா, மாஸ்டர் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவாரு. என் படத்துல ஃபைட் நான் பெருசா வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு. அந்த ஃபைட்டுக்குள்ள சீன் வச்சிருப்பேன். அது அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அவர் ஏதாவது யோசிச்சா நான் சீனா மாத்தி கன்வெர்ட் பண்ணிடுவேன். எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் நான் சீனா மாத்துவேன். எனக்கு எமோஷனல் ட்ராமா முக்கியம்னு சொல்லுவேன். அதை ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார். அது எப்படியோ போயிட்டே இருந்துச்சு. இப்பெல்லாம் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு போயிட்டே இருந்துச்சு. சும்மா அவர் தனியா இருக்கும்போது ஜாலியா இருக்கும்போது குழந்தையா மாறிடுவார். பயங்கர சமாளிக்கவே முடியாது. யுவானோட மோசமாயிடுவார், என் பையனோட மோசமாயிடுவார். அப்புறம் தான் அந்த ஆள்கிட்ட உண்மை இருக்கு, மாஸ்டர் கிடையாது, ஃபைட் மாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் ஒன்று சொன்னார், நான் படம் எடுப்பேன், என் படத்தை சண்டையே இருக்காது, இது போய் எனக்கு ஒரு மாஸ்டர், நான் படம் எடுப்பேன், அதை சண்டையே இருக்கான்னு சொல்றாருல, அப்ப அதனால நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தான் வாழை காமிச்சேன். வாழை படம் பார்த்துட்டு அடுத்த செகண்டே ஒரு 1 hour எதுவுமே பேசல, அப்படியே அமைதியா இருந்தாரு. நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு, நானும் கூட சேர்ந்து பண்றேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றீங்கன்னு எதுவுமே கேட்கல. ஆன் தி வே போயிட்டு 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்
டிராவல் ஆகுது. நிச்சயமா ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை, நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு இந்த வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டரா எனக்கு இருந்த மாஸ்டர், ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல அண்ணனா தம்பியான்னு தெரியல, அவருக்கு முடி மறைக்கலாம் நினைச்சிருக்கு. அதனால நல்ல நண்பன் தான், நல்ல நண்பனை கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட், நீங்க நான் என்ன தைரியத்துல வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்னா, ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மாமன் பண்ணும்போது நான் சொல்லிட்டேன் என்ன படம் எடுத்தோம்னா வந்துடுவான்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழையை எடுத்துட்டு போனேன். ரொம்ப பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது. அதுவும் பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாவே ஒரு படத்தை ஹேண்டில், ஒரு படத்தோட வெற்றியை படம் பார்த்துட்டு இருக்க 15 நிமிஷத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் வந்து சண்முகமூர்த்தி சார். படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லா பார்த்துட்டாரு. அதான் பெரிய விஷயம். படம் ஃபுல்லா பார்த்தா அப்போ வந்து பெருசா ஃபைனல் சவுண்ட் கிரவுண்ட்ல எதுவுமே இல்லை. அப்படி பார்த்து முடிச்சுட்டு, சார் நல்ல படம் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார், எப்படி கலெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னாரு. அது எனக்கு போதும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல, அது எனக்கு போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாரு, சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிடுங்க சார், பயப்படாதீங்க, நீங்களே பண்ணிடுங்க, உங்க ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிடுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்துடுறேன். என்ன ஏதாவது ஒரு படம் ஓரமா கூட பயப்படாதீங்க, ஒரு நல்ல பேரு, உங்களுக்கு சம்பளம் கம்மின்னு நினைச்சுக்கோங்க, ஆனா நீங்க தான் பண்ணு, உங்க பேர்ல பண்ணணும்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி சார். நீங்க அந்த உங்களுக்கு பேர் கிடைக்கும் நீ பண்ணுங்கன்னு சொன்னது இருக்குல்ல, ஒரு படம் ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீமா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா விடுங்க, அவங்க அடுத்த படத்துல பார்த்துக்கலாம் முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு. அதுல இருந்தா நம்மளே பண்ணலாம்னு சொல்லிட்டு இறங்கணும். இந்த 3 பேரும் தான் முக்கியமான காரணம். இந்த 3 பேருமே முழுமையா நம்பினாங்க. அதுல இருந்து அன்றைய நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேட்டர் எனக்கு கொடுத்ததும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினதும் சரி, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட நிற்கிற ரெட் ஜெயின்ல அர்ஜுனுக்கும், மூர்த்தி சாருக்கும், ராஜா, மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோட டீம், என்னுடைய மொத்த டீம், என்னோட எடிட்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், இவங்கெல்லாம் தொடர்ந்து என் கூடவே இருக்க அப்படின்னால அவங்க பத்தி எதுவும் பேச அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட ப்ராடக்ட், என்னோட படத்தோட வெற்றியும் என் படத்தோட முழுமையும் தான் அவங்களோட பேர் சொல்லும். நான் ஒரு படத்துக்கு ஒருத்தரை பத்தி சொல்றதை விட இந்த படத்துக்கு நான் எவ்வளவு முழுமைக்காக நான் ஆசைப்படுறேன், அதை எப்படி முழுமையான படமா ஆடியன்ஸுக்கு கொடுக்க நான் வெறி பிடிச்சு அலையிறேன் அப்படிங்கிறத வச்சு என் கூட சேர்ந்து டிராவல் பண்றேன். என்னோட டீமுக்கு, என்னோட உதவி இயக்குநர்கள், என்னோட டெக்னீஷியன் டீம் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமா என்னோட நடிகர்கள் சொல்லணும். இந்த படத்துல என் டீமோட நடிகர்கள் ரொம்ப முக்கியம். இந்த படத்துல அத்தனை உழைப்பை போட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே எப்படி என்று சொன்னே தெரியல. கலையரசனாகட்டும், திவ்யாவாகட்டும், இப்போ அந்த பசங்க இருக்காங்கன்னா இவங்க 2 பேரும் நான் என்ன வேணா பண்ணு முடிவு பண்ணி தான் சூஸ் பண்ணேன். ஓகேவா? படம் முடியும் போது நான் என்ன இருக்கணும், எப்படினாலும் இவனை வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு தெரியும். அதனால சூஸ் பண்ணேன். இவங்க என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனா கலையரசன், திவ்யா, ஜானகி அம்மா, இவங்கெல்லாம் வந்து பத்மனு, இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, ஒரு சினிமா ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லா தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்துல இருக்கணும், நம்ம அடையாளமா மாறணும், சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இந்த தாகம் தான். கலையாசனாகட்டும், திவ்யாவாகட்டும், ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் அது சினிமானே தெரியாது. சினிமாவில் இப்போ எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் சேருக்குள்ளேயும் போட்டு ஒரிஜினல் சுமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்டுகளை. நிறைய அவங்களை துன்புறுத்திருக்கேன். நிறைய வந்து ஒரு என்னோட ஆர்டிஸ்டுகளுக்கு எப்போ என்ன நடக்கும்னா, என்னோட அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. எல்லா நேரத்திலையும் ஒரு படத்தோட வெற்றியில நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன். ஒரு படத்தோட மக்களோட ஆதரவுல, மக்கள் கொண்டாடுற விதத்துல என்னோட நடிகர்களுக்கு என்னோட வேதனையோ என்னோட ஆசையோ எதையோ கடத்திடலாம்னு நினைப்பேன். அது எல்லா படத்துலையும் நடந்திருக்கு. என்னோட எல்லா படத்துலையுமே நடிகர்களோட எனக்கு முகம் வந்திருக்கு. ஆனா என்னோட படத்தோட வெற்றியும் அதோட மக்கள் கொடுக்க கொண்டாட்டமும் தான் அதை மாத்திருக்கு. அது பெரியம்பெருமாள்ல இருந்து இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அப்புறம் நிக்கிலா விமலும் அப்படிதான். என்ன அப்படின்னா, ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேற படத்துக்காக சூஸ் பண்ணது. நான் கர்ணனுக்கு பேசினது, அதுக்கப்புறம் மாமன்னன், அப்படியே பண்ணாம போய் வாழை படம் ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்ன ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணா நம்ம போட்டு விட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில நான் இருக்குன்னு நினைச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்ககிட்ட
சொல்லிட்டேன் ஒரு நாள். அவங்க நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்றது, இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே இது ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமா நினைச்சு நம்பினாங்க. நம்பி நிறைய பேர் கேட்டாங்க, இந்த இடத்துல சொல்ல நினைக்கிறேன், ஏன் எனக்கு கிளைமாக்ஸ்ல டீச்சர் வந்துக்கலாமே கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே என்ன கேட்டுச்சு. எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்க போனாங்கன்னு கேட்டாங்க. டீச்சர் டேட் இல்லை எனக்கு. ஓகேவா? ஏன்னா அந்த ஷூட் எடுத்தது, அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது படம் ஷூட்டிங், மொத்த படம் ஷூட்டிங் முடிச்சு எடிட் பண்ணி லாக் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த ஷூட்டிங் எடுத்தேன். 2 நாள் ஷூட்டிங். ஏதோ முன்மை அடையாம இருக்கு. இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போறவன் என்ன கொண்டு போவான், அவனை நான் எப்படி, அவனுக்குள்ள ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனல கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது பாடலா எடுத்துட்டு போகணும், வெறுமனே அழுகை எடுத்துட்டு போயிடக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சு வெளியே போறான்னா அவன் இதை கலையா எடுத்துட்டு போகணும், ஒரு பாடலா எடுத்துட்டு போகணும், முன்னிறுத்திட்டே போகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பாடல் 1 வருஷம் சந்தோஷம், ரொம்ப லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம் முடிஞ்சு இந்த பாட்டே இல்லை, பாதவத்தி சாங்கே இல்லை. ஒரு 1 வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்றேன். அதுக்கு ஷூட் பண்ண அவசரமா ஷூட் பண்ண பிளான் பண்ணோம். படம் ரிலீஸுக்கு அவங்க டேட் இல்லை. நான் ஷூட் பண்ணி முடிவு பண்ணும்போது அந்த அம்மா மடியில சேனங்கன் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒன்றுமே நடந்திருந்தா இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்குலாம் வந்து பதில் சொல்ற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அது மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்ல ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான். என்னோட ஆசிரியர் அந்த இடத்துல இல்லாம இருந்தாங்க, நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க. நிஜ லைஃப்ல நிஜ கதையில அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோட ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த அந்த இருந்தால் அந்த வாழத்தோட்டத்திலே உட்காந்து அவ்வளவு அழுதுகிட்டு என்னோட அத்தனை ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல. ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என் ஊர் மக்கள், ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், நான் படம் பண்றதே என் ஊருக்காக தான் பண்றேன், என் ஊர் மக்களை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து தான் பண்றேன். அவங்க இன்னைக்கு எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறத விட ஒரு சந்தோஷம் என்ன கூப்பிடும் எனக்கு. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. யோசிச்சுப்பாங்க, பரியரும் பெருமாள் அங்கதான் பண்ணேன், கர்ணன் அங்கதான் பண்ணேன், மாமனன் அங்கதான் பண்ணேன், வாழை அங்கதான் பண்ணேன், இப்ப பண்ணிட்டு இருக்க பைசன் அங்கதான் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவு கதைகள் இருக்கு. ஏன் தான் இவங்க அங்கேயே போறான்னா அவ்வளவு கதைகள் இருக்கு. அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்றாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்க பெருசாலாம் பிளான் பண்றது இல்லை, ரொம்ப எளிமையான உண்மை எங்க கிட்ட இருக்கு. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன். அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளா தான் எடுப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் இழிச்சனுக்கு அப்பதான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப இங்க வலிகளை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்துலையும் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோட ஒட்டுமொத்த மக்களுக்கு, என்னோட கிராம மக்களுக்கு, புளியங்குளம் மக்களுக்கும், பக்கத்துல உள்ள கொங்காயக்குறிச்சி, கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட எல்லா படைப்பிலும் அவங்க இருப்பாங்க, அவங்க தான் நானு, நாங்க தான் அவங்க. அதனால ஒட்டுமொத்த மக்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட குடும்பம், என் குடும்பத்தை பத்தி மிக முக்கியமா சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் சார் ரொம்ப ஸ்பெஷல். எனக்கு இதயம் காமிச்சு அவருக்கு ஸ்பெஷல். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாமன்னன் ரகுமான் சார்ட்ட போயிட்டேன். அப்போ வாழை பண்ண போன எடுத்து வாழை நான் தான் பண்ணும், ரகுமான் சார்ட்ட அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாழை நான் தான் பண்ணணும்னு அடம்பிடிச்சு. இப்போ ரகுமான் சார்ட்ட போயிட்டோன்னா கோவம் வரும்ல, அந்த கோவம் இல்லாம சூப்பர் மாதிரி ரகுமான் சார்ட்ட போய் கத்துக்கோங்க, ரகுமான் சார்ட்ட நீங்க ஒர்க் பண்ண ஒரு படம், அப்படியே ராஜா சார்ட்டையும் ஒரு படம் ஒர்க் பண்ணுன்னு சொன்னாரு. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை பண்ண நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்ல இருந்தே என் கூடவே டிராவல் பண்ணாரு. இந்த படம் நான் எப்பவும் சொல்லுவேன், என்னோட படம் பெருசா தெரிவதற்கும், என்னோட படம் எமோஷனலா தெரிவதற்கும், என்னோட படம் ரொம்ப பியூரா தெரிவதற்கும் அது சந்தோஷ் நாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன். எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஊர்ல. எங்கேயோ தூரத்துல கேட்ட பாடல் வழியாகவே என்னோட கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அங்கே டிவி பார்க்க டைம் இருக்காதுல்ல. அப்போ நான் காட்டுல பாட்டு கேட்டுட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியா தான் என்னோட காதலை, என்னோட கஷ்டத்தை, என்னோட அண்ணன் தம்பி பாசத்தை, இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ள ஒரு நான் நடனம் ஆட ஆரம்பிச்சேன். அப்போ இசை தான் என்னோட பூர்வீகம். இசைக்குள்ள தான் நான் பிறக்க ஆரம்பிச்சேன். இசையில இருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடைச்சா பயங்கரமாக்கும். எனக்குள்ள இருக்கிற என்னோட விஷுவல்ஸை, என்னோட ஷார்ட்டை நான்
எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கு வந்து சந்தோஷ் நாராயணன் சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்க யோசிக்கவங்க, நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துட்டு தான் மொத்த படத்தையும் எடுத்துட்டு தான் அவர்கிட்ட போவேன். நான் என்னோட ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவர்கிட்ட போவேன். அவரு நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். யோசிப்பாங்களேன், ஒரு வருஷம் கழிச்சு பாதவத்தி பாட்டு பண்றோம் 2 பேரும் சேர்ந்து, அந்த பாட்டு வேணும் 2 பேரும் முடிவு பண்றோம். அந்த பாட்டை டக்குன்னு யோசிச்சோடனே இந்த பீட்ல இந்த எமோஷனல்ல இதை வெளியே போற ஒருத்தன் சும்மா பேசணும். நாங்கள் அன்னைக்கு பேசினது தான் இது. சார் அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்களை, எப்படி இவங்க வெளியே படம் முடிஞ்சிச்சுன்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்கும்போது ஒரு பாட்டு இசை கேட்குறாங்க. இசை முடிஞ்சா படம் முடிஞ்சிட்டு அவங்க நம்புவாங்க. அப்போ நம்ம இசை கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம். நான் நம்பினேன். இந்த பாட்டு ஓடும் போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்றதுன்னு ஃபீல் பண்ணேன். எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூர்த்தி சார் எந்திக்கல ஃபர்ஸ்ட். அப்போ எந்திக்க மாட்டாங்க போல யாருமே அப்படின்னு வச்சு முடிவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் எந்திக்காத ஆடியன்ஸ் மூர்த்தி சார் தான். ஒரு பக்கத்துல நான் உட்காந்து என் கையை வந்து அவர் மேல வச்சிருந்தேன், அதனால எந்திக்கான்னு தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில. அப்பதான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது, அது முழுமையாக வெற்றி அடைஞ்சா கூட அதை கொண்டாட முடியாது அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா என் ஊர் எப்படி யோசிச்சுப்பாங்க, திருநெல்வேலியில 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க. அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன சொன்னாலும் சரி, என்னை பத்தி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாம திட்டவும் முடியாம தவிச்சாலும் சரி, நான் என்னோட வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன். என்னோட அம்மா அப்பாவை, என்னோட அண்ணன் தம்பிய, என் ஊர் மக்களோட கண்ணீரை 30 வருஷம் கழிச்சு கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன். அதை கலையாக்குறேன் அப்படின்னா அது எதையும் நினைச்சு இல்லை, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்றது, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோம்னு இல்லாம நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாகவும் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறது இருக்குல்ல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு. அதனால எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரோ எங்க இருக்க ஒருத்தர் வந்து என்னை கைப்பற்றி பேசுறது இருக்குல்ல, அது அதை விட என்னோட பெருமை. என்கிட்ட வந்து பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க. என்னோட பெருமையை காட்டட்டுமா? 2 பேரும் என்னோட பெருமை. புரியுதா? ஒருத்த ஆரம்பிச்சு அதாவது பெருமையை பேசுறா, அவனோட என்ன பெருமையே இல்லையா, ஏன்னா இப்படி காட்டிட்டே இருக்க, கூலியா காட்டுற, தொழிலாளியா காட்டுற. என் கதை, நான் கூலியா தான் இருந்தேன், தொழிலாளியா தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருந்தேன். திருப்பி நீ எந்த போன 30 வருஷம் முன்னாடி உங்க அப்பா முப்பாத்தா வாழ்ந்தா அவனை பத்தி எடுத்தேன், நான் ஏன் எடுக்கணும் அவனை பத்தி? எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு? அவனை எடுத்து காட்டி எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு நான் தான் பெருமை. என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் ஆட்டாம மாத்தினல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊர்ல இருந்து 2 பேர்த்த கூட்டி வந்து மேடம் நிப்பாட்டி இருக்கல, இதுதான் என்னோட பெருமை. ஓகேவா? இவன் 2 பேர்த்த உருவாக்குவான், இவன் நிச்சயமா 2 பேர்த்த உருவாக்குவான். இன்னும் இத்தியான மனிதர்கள் உலகளாவி போயிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு வந்து கனடாவில இருந்து அமெரிக்காவில இருந்து பேசுற தமிழர்கள், அந்த பையன் கூட நீங்க எப்பவாவது வெளிநாட்டுக்கு வந்தீங்க அந்த பசங்க விட்டு வந்துடாதீங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் எங்களோட வெற்றியா நாங்க பாக்குறேன். எனக்கு என்ன அப்படின்னா, இது ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது. இப்போ வந்து நான் உள்ள வெற்றியான உடனே ஒருத்தர் பேமாட்டேங்குது, போபா நண்பர் தான் அவர் கேட்டாரு, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்களான்னு கேட்டாரு. எல்லா படமும் வெற்றி அடையுது, ஓகேவா, மக்கள் கொண்டாடுறாங்க, முன்னாடி 500 பேர் நின்று நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க. அந்த 500 பேரும் என்னை பின்வாங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமா சொல்றேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்கு. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு முட்டி சொல்லிட்டு தான் நான் போவேன். ஓகேவா? நான் போனாலும் முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்தை உருவாக்கி இருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. இது வந்து மாற முடியாது. வாழைய சொல்லிட்டா அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை எங்களோட பெரிய உழைப்பு, எங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க என்கிட்ட, எங்க அம்மா சொன்னாங்க வாழை படம் எடுக்க போவேன்னு சொன்ன உடனே, சரி இந்த ஒரு படம்
நீ சந்தோஷமா இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்ன அவங்க கிட்ட, இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைன்னா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? ஆமா, நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ள இருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கிருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். அதனால நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட இருந்து தான் எடுத்துட்டு வர்றேன். இன்னைக்கு நான் மட்டும்தான் நான் உழைக்கல, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, உழுனா உழுறாங்க, பாயினா பாயிறாங்க, செமனா செமக்குறாங்க, அழுனா அழுறாங்க, உடனா உடைக்கிறாங்க, இத்தனை வலிமையை உருவாக்கியிருக்கேன். இது ரொம்ப எமோஷனலா உண்மையால கட்டப்பட்ட ஒரு கலை. அதை நிச்சயமா வாழை எனக்கு கொடுத்துருக்கு. வாழை கொடுத்த பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல. இப்போ பிரதீப் சார் சொன்னார்ல, நாங்கள் நினைச்ச வெற்றியை விட இது பெரிய வெற்றின்னு. இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அந்த வெற்றியை கரெக்டாக சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்லாம நம்புவீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன்னனுக்கு நான் ஒரு மாமன்னன் ரிலீஸ் வெற்றி ஆகும்போது, கர்ணன் வெற்றி ஆகும்போது நான் ப்ரொடியூசர்ஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்க கூட சுற்றிட்டே இருந்தேன். ஆனால் வாழை இவ்வளோ போய் வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருந்தேன், எங்கேயுமே போகல, யார் கூடயும் பெருசாக பார்க்கல, சும்மா சும்மா அங்கங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் இந்த வெற்றி என்ன ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு என்னை பேசினவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணும்னு துடிச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கைகளை பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல, இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழை டீமுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எனக்கான மட்டும் நம்பிக்கை இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய அசிஸ்டன்டேட்டர்ஸ் இருக்காங்க, குட்டி குட்டியா அவனோட தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாம தன்னோட கதையை, தன்னோட எமோஷனில் தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, தன்னோட அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உறவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை, இப்போ இவ சொன்னார்ல திங்க் சந்தோஷ், என்கிட்டையும் ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்றாங்க. என்கிட்டையும் வாழை இருக்குங்க, என்கிட்டையும் வாழை இருக்கு அப்படிங்கிறது வாழை இல்லை, எங்கிட்டையும் இத்தனை பிரிவா உண்மையா ஒரு கதை இருக்கு அப்படிங்கிறது அதோட மீனிங். அப்படி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இதை சொல்றேன். நான் வாழை சம்பந்தமான மற்ற கேள்விகள் நான் பதில் சொல்ல விரும்பல, ஆனா ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்துல. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழை சம்பந்தமா இல்லை நாங்க எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்டா இயக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசுல எனக்கும் அந்த டே, பர்டிகுலர் டே, எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை, இந்த மக்களை காப்பாற்றினாங்க. உண்மை வெளியே வந்திருக்குல்ல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்ப சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாற்றினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாம பக்கத்துல உள்ள பேரூர், பேட்மா நகரம், இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்றாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கதை என்னோட முடிஞ்சு போயிடுச்சு. அது இன்னொரு கதை, காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம இனியால கேட்கவே முடியாது, உங்களால கேட்கவே முடியாது. இதையே உங்களால தாங்கிக்க முடியல. என்னோட எமோஷனில் மட்டுமே நான் கதையா படம் பண்ணியிருக்கேன், எனக்கும் எங்க அம்மாவுக்குமான உறவை மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன். அதையே நீங்க உங்களால் தாங்க முடியாம அவ்வளோ வெடிச்சிட்டீங்க நீங்க எல்லாருமே. அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றினவங்களும் தப்பித்தவர்களும் உசுறு துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதை நான் கதையா பண்ணேன் அப்படின்னா அது வேற. அப்படி அந்த நாள்ல 30 வருஷம் கழிச்சு ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. 30 வருஷம் கழிச்சு இந்த மேடையில என் ஊர் மக்களை வச்சுக்கிட்டே சொல்றேன், அன்றைக்கு எங்க மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி, ஜாதி மதம் இல்லாம அத்தனை தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி. அந்த நன்றியையும் அந்த அதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் கிளம்பி வந்தோம். அதை ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி. இதை நான் பகிரங்கமாக சொல்றேன். அன்னைக்கு தப்பிச்சவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன்.
கடைசியாக என்னோட மனைவி திவ்யா ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இது என்ன மாதிரியான டிபேட் உருவாக்கும், யாரெல்லாம் என்னெல்லாம் பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னோட தனிமையில அவங்களுக்கு பயம் கொடுக்கும். என்ன யோசிக்கிறான், என்ன பண்ணுறான், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் மக்கள் நம்புகிறேன். மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சத்தத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும். நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன். அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த கதை சூஸ் பண்ணாலும், எந்த மாதிரியான என்னோட ஒர்க் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலும், நான் வீட்டுக்கு போனாலும் சரி, போகலனாலும் சரி, கார்த்திகை பிறகுலாம் உழைச்சாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்படி இந்த படத்தோட ப்ரொடியூசராக அவங்க ஆகி என்ன சொல்கிறது, என்னைய ஃப்ரீயாக பேச விடுன்னு என்னை மேடையில் ஃப்ரீயாக பேச அனுமதின்னு சொன்னால் நான் இப்போ தான் பேசுவேன்னு சொல்கிறேன். வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேசுவேன்னு நினச்சேன், உன்னைய பேசலை. ஏன்னா அவங்க அவ்வளோ இந்த வெற்றியில், என்னோட வெற்றியில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. என்னால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு ஒரு கலைஞனுக்கு தான் கூட வாழ்கிறவங்க, தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப அலாதியானது. இந்த ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த வெற்றியோட பேர் எங்க இருக்குன்னா அது என் மனைவி தான் இருக்கு. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். இவ்வளோ கட்டற்று என் வேலையை பார்ப்பதற்கு முக்கியமான காரணமாக்குவாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, திவ்யா மாறியை டிஸ்டர்ப் பண்ணாத, மாறி வேலை பார்க்கலாம், நான் டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த குடும்பம் என் மேலே வச்சுக்க நம்பிக்கையும், ஏன்னா இவங்க ஒரு யாருன்னு தெரியாத ஒரு பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணி உள்ளவங்க. அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடைவது அப்படிங்கிறது இந்த நிலையில் தான் அடையுது. ஏன்னா உங்கள் காதலை நிரூபிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் வாழ்நாளுக்குலாம் நிரூபிச்சுட்டே இருக்கணும். நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு பெண்ணின் மீதான காதலை நிரூபிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. என்ன சொல்கிறது, அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்படி காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து என்னை இயங்க விடுற என்னோட ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ எங்கள் அண்ணன், என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நன்றி. ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கான காரணம் என்ன, அப்படி ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தர் முகமாக வர 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 ஒரு நான் லீனியரில் எனக்கு போய்கிட்டே இருக்குது. திடீர்னு ஒருத்தர் முகம் காசு ஆகுது, திடீர்னு ஒருத்தர் வராது, ஒரு கேள்வி வருது, ஒரு ட்விட்டரில் ஒரு ஃபேஸ் வருது, அப்போ என் ஃபேமிலி தெரியுறாங்க, என் குழந்தை தெரியுது. பட் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை முழுமையாக நம்பலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்ச்சவங்க வந்திருக்கல. இதுதான் என்னோட பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருவேளை இந்த படத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்கிறேன், எஸ் எனக்கு அவங்க வேணும். ஏன்னா அவங்களையும் கைப்பற்றுறதான் என்னோட நோக்கம். அவங்களையும் கைப்பற்றுறதுக்கான படங்களை எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இந்த கலையால் சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது, அவ்வளோ படங்கள் இருக்குது. நிச்சயமாக நான் என் மீதான பார்வை மாறும். என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம், என்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வரும். மாரி செல்வராஜ் அவன் யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. இதுலேயும் அவனுக்கு குழப்பம் இருக்குன்னா திருப்பி நான் எடுப்பேன். திருப்பி எடுத்து திருப்பி ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். வாழை 2 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்களா சார்? தூக்கிட்டாரு. ஏன்னா சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்குது. நிச்சயமாக வாழை 2 வரும். வாழை நான் வந்து அது சிவஞ்சனை வச்சு எடுப்பேன், பொன்மையை வச்சு எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது உங்களை இன்னும் பயங்கரமாக என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். ரொம்ப நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய மீடியா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஏதோ வகையில், எனக்கு தெரியும் இன்றைக்கி மீடியாங்கிறது, பத்திரிகைங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு நடிகருக்கும், ஒவ்வொரு கலைஞர்களுக்கும், ஒவ்வொரு பேசும்போது, மேடையில் பேசும்போது உங்கள் விஷயம் தெரியுமா, அப்படின்லாம் சென்சார் மனையில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், நம்ம தப்பாக எதுவும் பேசக்கூடாது. இப்போ நான் பேசின எந்த வார்த்தையை இத்தனை கேமரா டைட்டிலாக போட போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கே மனையில் ஓடுது. ஓகேங்களா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதுதான் அந்த பயம் ரொம்ப முக்கியமானது தான். நம்மளை ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்குவாங்க. நீ தப்பாக பேசினாலும் சரி, சரியாக பேசினாலும் சரி, மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துக்குவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இத்தனையும் தாண்டி வரியந்தமால் எப்படி ஃபஸ்ட்டு ஷோ முடிஞ்சு வெளியே போய் நீ கட்டி அணைச்சாங்களோ, அதே மாதிரி வாழை முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க கட்டி அணைச்சி அன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு நாம் மறுபடியும் ஒரு இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு
4வது நாள் அமைஞ்சிருச்சு. அதனால் மீடியா நம்பருக்கு நன்றி. கடைசியாக என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் ராம் சார், ஏன்னா இது அத்தனைக்கும் அவர்களுக்கு ஒரு மனுஷனை, ஒரு பையனை அப்படியே அடியிலேருந்து பிடிக்கி எடுத்துட்டு வந்து அவனாவே வளர விடுறது இருக்குல்ல, அது ரொம்ப அசாதாரணமானது. எல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் இயக்குனர் வந்து அவங்க வேறு ஸ்டைலில் படம் எடுக்கிறாங்க, நீ வேறு ஸ்டைலில் படம் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அவர் என்னைய வந்து தத்துவங்களை எனக்கு போதிச்சு, இந்த தத்துவத்தின் வழி உன் வாழ்க்கையை நீ படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்குல அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியாது. இத்தனை படங்கள் காத்தியமாக ஆகுது காரணம் என்னோடய இயக்குனர் தான். அதற்கு பிறகு ரஞ்சித் அண்ணன், இவங்க 2 பேரும் என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான ஆட்கள். ரீசன் ஒன்லி எனக்கு இவங்க சுதந்திரத்தை போக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஏன்னா நீ பண்ணுறா இவ்வளோதான் அவங்க சொல்கிற வார்த்தை. இந்த 2 பேத்துக்கும் என்றைக்குமே என்னோடய மேடையிலும் என்னோட படைப்புகளையும் அத்தனையுமே இதற்கு முக்கியமான பங்கு இருக்கும். கடைசி என்னோடய டீம் அஸ்ட்ரோலேட்டர்ஸ், அதுக்கப்புறம் திருக்கி சிவபாரதி அண்ணன், விவேக், இவங்க 2 ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பாடல்களை மிகச்சிறப்பாக அவங்க எழுதி கொடுத்தாங்க, தெரியும். என்னை நேசித்து அவங்க எழுதுவாங்க, அவங்களுக்கு தெரியாத நன்றி. கடைசி என்னுடைய உதவி இயக்குநர்கள்